அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கையீஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல வச்சிருக்க சின்ன சின்ன விஷயத்தினால நம்மளோட கர்மா பாத்தீங்கன்னா முழுசும் கழியுங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் என்ன விஷயம்? ஜென்ரலாவே பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கோமியம் அப்படின்றது கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கடல் தண்ணி அதையும் ஒரு பாட்டில்ல புடிச்சு கண்டிப்பா வச்சுக்கோங்க. முடியும் குழந்தைங்க கூட்டிட்டு வெளியே போறீங்க அப்படின்னா, பீச் இருக்க ஊரா இருந்தா, இப்ப நாங்க திருப்பத்தூர்ல பீச் போக முடியாது, ஏன்னா பீச் கிடையாது. இப்ப சென்னை அப்படின்னா, சென்னைக்கு வந்தா கண்டிப்பா நாங்க பீச் போவோம். பீச்சுக்கு அடிக்கடிக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்களான்னா, பீச்சுக்கு போகும்போது உப்பு நிறைஞ்ச தண்ணிங்க, உப்பு நிறைஞ்ச தண்ணி. நம்ம அதுல செப்பலோட போய் பெரும்பாலும் யாரும் நிக்க மாட்டோம் இல்லைங்களா? அது எதனால செப்பல் கழண்டிடும் அப்படின்ற ஒரு பயம் கிடையாது. கடல் மாதா நம்ம செப்பலோட நம்மள அலோவ் பண்ண மாட்டா. அதனால ஜென்ரலாவே அது ஒரு கஷ்டம் இருக்கு. நம்ம பீச் போறோம்னா செப்பலை கழட்டி மணல்லயே விட்டுட்டு காலை போய் அங்க நிக்கிறது, பீச் தண்ணியில ரொம்ப நேரம் நிக்கிறது. அது நிக்கும் போது நம்மளுக்கு அந்த அலைகள் வரும்போது நம்ம என்ன அலைகள் அதோட கோயின்சைட் ஆகுங்க. ஜென்ரலா நான் பீச்சுக்கு போனா என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு முறை அந்த அலைகள் நம்ம எதையோ எடுக்கணும்னு வருது. ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா எடுக்காம போகுது. ஒரு ஸ்டேஜ் வருது, அப்படியே வீசி தள்ளி என்னத்தை எடுக்கணுமோ அதை எடுத்துன்னு போகுது. இது ஒரு நம்ம மன ரீதியான அதுல அந்த ஒரு விஷயத்த நான் பார்ப்பேன். அதே மாதிரி பாருங்க, அதுல பாசிட்டிவ் வைப்ஸும் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குங்க. உப்பு, கடல் உப்பு, கடல்ல இருக்கிற சிப்பி, முத்து எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ஸ். கடல்ல இருக்க வண்ண மீன்கள் அதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் வைப்ஸுங்க. இப்ப ஜென்ரலா நம்ம இது ஒரு நேரம் சரியில்லை, கல்யாண தடை, அதாவது திருமண தடை, குழந்தை பிறப்பு இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல, நல்ல வேலை கிடைக்கல, இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்காக நம்ம ஜோசியம் போய் பாக்குறோம். அப்ப நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல் சார்ந்த கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போயிட்டு அந்த கடலை குளிச்சுட்டு தெய்வத்தை பார்த்துட்டு வாங்க அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? நம்ம கடல்ல குளிக்கும் போது நம்மளோட கர்மாக்கள் கடல்லயே கழியுது. அதுக்கப்புறம் தெய்வத்தை பார்க்கும்போது தெய்வத்தினோட முழு கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்குது. தெய்வத்தை பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு வரும், தெய்வத்தினோட மொத்த அருளையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு சேர்த்துரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது உண்மைதானாங்க? இது உண்மையாவே வேலை செய்யுமா? உண்மையாவே வேலை செய்யுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம வீடு துடைக்கிறோம் பாத்தீங்களா? பொதுவா செவ்வாய் வெள்ளிக்கிழமை துடைக்க கூடாது. என்னோட பதிவு நீங்க ஆல்ரெடி பாத்துருந்தீங்கன்னா தெரியும். சோ திங்கக்கிழமை, அதே மாதிரி மீதி நாட்கள்ல வீடு மெழுகுறோம் பாத்தீங்களா? மெழுகும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு கல்லுப்பு போட்டு முழுகணும். அப்படி இல்ல அப்படின்னு என்ன பண்ணா, இந்த கடல் தண்ணி சும்மா ஒரு 10 ml 20 ml தண்ணி அதுல விட்டு முழுகணும். பாசிட்டிவ் வைப்ஸ், உப்பு கலந்த தண்ணி இல்லைங்களா? சோ பாசிட்டிவ் வைப்ஸ். இல்லைன்னா இவ்வளவு கல்லுப்பு போட்டு முழுகணும். இல்லைன்னா மஞ்சள் இவ்வளவு போட்டு முழுகணும். இல்லையா கோமியம், கோமியம் பாத்தீங்கன்னா, அதாவது பசு 33 கோடி தேவர்களும் பசுல குடியிருக்காங்க. அதனால அந்த கோமாதானோட கோமியம் போட்டு முழுகணும். முழுகும் போது என்ன ஆகும்? நம்ம பாருங்க, நம்ம வீட்டுல இருக்கோம், எத்தனையோ கெஸ்ட் வருவாங்க, பத்திரிக்கை கொடுக்க வருவாங்க, எதிர் வீட்டுக்காரங்க வருவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வருவாங்க, இல்ல சும்மா பேசுவாங்க, யாரோ ஒருத்தவங்க வராங்க, நம்ம வீடு பாக்குறாங்க, அடடா வீடு எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு ஒரு மகாலட்சுமி கடாட்சத்தோட இருக்குது அப்படின்னு அவங்க ஆசையா பார்த்தா கூட அதனோட பாதிப்பு அப்படின்றது நம்மளுக்கு இருக்குதாங்க செய்யும். எதிர்மறை ஆற்றல்கள் ஒருத்தவங்க நம்மளை பார்த்து இவ்வளவு நல்லா இருக்காங்களே அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சா கூட நம்மளுக்கு அந்த கண் திருஷ்டி, ஓம்பல், எதிர்மறை ஆற்றல்கள்ன்றது வீட்டுல நிறைஞ்சுதாங்க இருக்கும். அப்ப டெய்லி எதிர்மறை ஆற்றல்கள் வரும் தான். நம்ம வெளியே போறோம், அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம், இன்னும் இந்தம்மா இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்களே பாப்பாங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா என்னோட உழைப்பு நிறைய இருக்குங்க. சோ நான் நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன். ஆனா அது பின்னாடி இருக்க உழைப்பு யாருக்கும் தெரியாது இல்லைங்களா? அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி நீங்களே கூட இருக்கீங்க, வீட்டுக்கு உங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, நல்ல ஒரு குழந்தைங்க இருக்கு, வீட்டுல ஒரு பெரிய கவர் ரொப்பி ஸ்நாக்ஸ் வாங்கினா, அடேங்கப்பா எவ்வளவோ ஸ்நாக்ஸ் வாங்கி போறாங்க அப்படின்னு அவங்க சாதாரணமா பார்த்தா கூட அது நம்மளுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு ஆற்றலை நம்ம வீட்டுல நிறைச்சு நிக்கும் தாங்க. அப்ப அந்த எதிர்மறை ஆற்றல்ன்றது போகணும், நேர்மறை ஆற்றல்ன்றது நம்ம வீட்டுல நிலைச்சு இருக்கணும். அப்படின்னா நான் சொன்ன ஒரு சின்ன சின்ன மெத்தட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா, எங்கேயோ நம்ம வீட்டு பக்கத்துலயே விட்டுருங்க, நம்ம ஆபீஸ் போறோம், கூட கொலீக்ஸ் இருப்பாங்க, உனக்கு என்னப்பா நீ எல்லாம் ராஜா ஜம்முன்னு இருக்க அப்படின்னு நம்ம எத்தனையோ பேர் சொல்றதை கேட்டிருக்கோம் இல்லைங்களா? சோ நம்மளும் அவங்கள மாதிரிதான் உழைப்போம், நம்மளும் அவங்கள மாதிரிதான் கஷ்டப்படுவோம். நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்தா உனக்கு என்னப்பா எல்லாமே நல்லதா தான் நடக்குது, எங்களை மாதிரியா அப்படிம்பாங்க. அவங்களுக்கு நம்மளை விட நல்லது கூட நடக்கும்.
ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே எப்படி சொல்லுவாங்க, அவங்க சாதாரணமா சொன்னா கூட அந்த வைப்ஸ் அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்ணங்களோட அலைகள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெகட்டிவிட்டியா நம்மள சுத்த ஆரம்பிக்குங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதுனால மாத்திக்க முடியும். அதே மாதிரி பாருங்க, இப்ப டெய்லியே வந்து ஜென்ரலா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சனை கிளீன் பண்ணிட்டு கிச்சன்ல இருக்க சிங்க்ல இருக்க பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு தான் நம்ம படுக்கணும். இதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம். இப்ப மறுநாள் காலையில நம்ம காஃபி போடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டவ்ல ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு அந்த அக்னி தேவதாவை கும்பிட்டுட்டு ஸ்டவ்ல விளக்கு ஏத்தி வச்சுட்டு அப்புறம் தான் அக்னியை ஆன் பண்ணணும். இதுதான் சாஸ்திரம். அந்த வீட்டுல வந்து பாத்தீங்களானா சாப்பாட்டுக்கும் துணிக்கும் பஞ்சமே இருக்காது. இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃப், உடம்பு முடியல, ஒரு வாரமா உடம்பு சரியில்லை, காயலா போயிட்டாங்க, இல்ல 2 நாளா காயலா போயிட்டாங்க. அப்ப அந்த வீடு எப்படி இருக்கும்? அது ஒரு வழியா ஆயிருக்கும். ஏன்னா வீட்டுல இருக்கவங்களா அவ்வளவு ஜென்ஸ் குழந்தைங்களா அப்படி கிளீன் பண்ண மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்ன பண்ணுங்க, நைட்டு பாத்திரம் தேய்க்க முடியலையா, கொஞ்சோண்டு கோமியம் அந்த சிங்க்ல தெளிச்சிடுங்க, இல்ல கொஞ்சோண்டு கடல் தண்ணி, இல்ல கொஞ்சோண்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு படுங்க. பேட் வைப்ஸ் அப்படின்னு வராது. ஏன்னா நம்ம நைட்டு தூங்கும் போது வீட்டுல வந்து ஒரு ததாஸ்து தேவதை அப்படின்னு ஒருத்தி இருப்பா. அந்த தேவதை என்ன பண்ணுவான், வந்து வீட்டை பாப்பாலாம். வீட்டை பார்த்துட்டு என்னடா வீட்டை இவ்வளோ ஒரு பாத்திரம் ரொப்பி, அதாவது சிங்க் ரொம்பி பாத்திரம் போட்டு வச்சுக்கிறாங்க, இவங்க எல்லாம் என்னத்த வாழ்ந்து என்னத்த பண்றது, இவங்களாம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு அவ வருத்தப்படுவாளாம். அதாவது அவ சாபம் கொடுக்க மாட்டா, அவ வருத்தப்படுவாளாம். அதனாலதான் வீட்டை எப்பயுமே நீட்டா வைக்கணும் அப்படின்னு சொல்றது. வீட்டுல அங்கங்க எதையும் போட்டு வைக்காதீங்க, குவிச்சு வைக்காதீங்க. நிறைய பேர் நான் பாத்திருக்கேன், துணியெல்லாம் தோச்சு கொண்டு வந்து ஹால்ல சோஃபா மேல போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. அதாவது அந்தந்த இடத்துல இருக்கணும். எது உங்களுக்கு பிரோஜனம் இல்லையோ அதை வெளியே அமிச்சிடணும். எது தேவைப்படுதோ யூஸ் பண்றது மட்டும்தான் வீட்டுல வைக்கணும். சரிங்களா? இது ஒண்ணு பாத்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரிதான் வீட்டுல சொல்லுவாங்க, கத்தி பேசாத, கத்தி பேசுறது நல்லது இல்ல, அதே மாதிரி சாபம் விடாத, சண்டை போடாத. ஏன்னா நம்ம தெரியாம ஏதோ ஒரு சாபம் விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நீ எல்லாம் என்ன போய் நல்லா இருக்க போற அப்படின்னு நம்ம சாதாரணமா சொன்னா கூட அந்த தத்தாஸ்து தேவதை இருப்பா, அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் சொல்லுவாள். நம்ம அப்படியே ஆகட்டும்னா ஆகுதோ ஆகாதோ தெரியாது. ரொம்ப நாள் நம்ம இறை வழிபாட்டுல இருந்தாதான் நம்மளுக்கு வாக்கு சித்தின்றது வரும். ஆனா அந்த தேவதை அவ எது சொன்னாலும் அப்படியே ஆகட்டும், தத்தாஸ் சொன்னா அது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஆகிடும். அதனால வீட்டுல தீய சொற்கள், தேவையில்லாத சொற்கள், அமங்கலமான சொற்கள், இல்லைன்ற சொல் பேசாதீங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை உங்க வீட்டுல நீங்க ஏற்படுத்துங்க. ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.